பல்வேறு நிலைகளில் அவர்கள் இஸ்லாம் என்றோ முஸ்லீம் என்றோ கிறிஸ்தவர் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு இந்தியர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கிலே தொடர்ந்து எல்லை நிலைகள் மீது, எல்லை ஓர வசிக்கின்ற அப்பாவி இந்திய குடிமக்கள் மீது தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்க சீனா போன்ற நாடுகளுக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால இந்தியாவுடைய வல்லரசு கடை தகர்ப்பதற்காக பாகிஸ்தானை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்துகிறது. இதில் பலிகடாக போவது பாகிஸ்தான் நாடு தான். எந்த நிலைகளிலும் எந்த சூழ்நிலையும் பாகிஸ்தான் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. அதற்கான ஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட கிடையாது. அதாவது நீங்கள் நல்ல விஷயத்துக்கு போனீங்கன்னா உங்களை ஆதரிக்கிறதுக்கு உலக நாடுகள் தயாராக இருக்கும். நீங்கள் பயங்கரவாத தீவிரவாத குழுக்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்களுக்கு முகாமைத்து அவங்களுக்கு ஒட்டுமொத்த பண உதவி பண்ணுறது, ஆயுத பயிற்சி குழுக்கள் கொடுக்கறது, ஆயுதங்களை சப்ளை பண்ணுறது, இன்னொரு அண்டை நாட்டில் நம் குழப்பத்தை ஏற்படுத்துது, இங்கே பழிவாங்க துடிப்பது, இதெல்லாம் சாத்தியமாக. ஆனால் நாங்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமில்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து போய் பேசுகிறது. அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உள்நாட்டு பிரச்சனைகளை, அங்கே உள்ள வறுமை, அங்கே உள்ள பணவீக்கம், அங்கே உள்ள இயலாமையை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக காட்டக்கொள்ளாமல் இப்படி இந்தியா மீதான தாக்குதலை வன்மமாக செய்கிறது. இதற்கு நம்ம பதிலடி கொடுத்தா ஆகணும். ஒரு பயங்கரவாத குழு, தீவிரவாத குழு தொடர்ந்து எங்களுடைய பகுதியை ஆக்கிரமித்து கொண்டு எங்கள் மீது தொடர்ந்து வன்மமாக தாக்குதல் செய்கிறார்கள். அதற்கு பாகிஸ்தானுடைய அரசு முழுமையாக அவங்களுக்கு ஆதரிக்கிறது. இதை எப்படி அடித்தா நாம் பாகிஸ்தானில் உள்ள பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அங்கே உள்ள அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அங்கே உள்ள வழிபாட்டு தலங்கள் பாதிக்கப்படாது. இங்கே பயங்கரவாத குழுக்கள், தீவிரவாத குழுக்கள் எந்தெந்த மாகாணங்களில் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது மிக துல்லியமாக ஐடென்டிஃபை பண்ணி மிக திட்டமிட்டு சரியாக தன்னுடைய இராணுவ பலத்தை இரவு 1:05 ஸ்டார்ட் பண்ணி 25 மினிட்ஸில் 25 நிமிஷத்தில் நம்மளுடைய இராணுவம் முப்படைகளையும் பயன்படுத்தி அந்த தீவிரவாத குழுக்களை 10க்கும் மேற்பட்ட முகாம்களை தரைமட்டமாக அளித்திருக்கிறார்கள். அதனால் மசூத் அசார் போன்றவர்கள் தீவிரவாதத்தை கையில் எடுத்துவிட்டு அவர்கள் மீது பரிதாபப்படுதோ பச்சாபீதம் பார்ப்பதோ ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அத்தனை பேருக்கு சரியாக இருக்காது. அதனால் சண்டைனா சட்டை கிளிய தான் செய்யும். அதனால் இன்னும் மசூத் அசார் மாதிரி பயங்கரவாத தலைவருக்கும் லஷ்கர் தொய்புக்கும் நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் கூடுதல் அரசு வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு செந்தில் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். 140 கோடி இந்திய பிரஜைகள் அந்த ஒரு தாக்கத்தோடு இருந்தாங்க. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எப்படியாவது ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும், இந்த பயங்கரவாத செயலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு ஒவ்வொரு இந்தியர்களுடைய மனதிலும் ஒரு நீங்காத ஒரு வலுவாக இருந்துச்சு. இன்று அதிகாலையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்றை இந்தியா நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து 9 இடங்களை தாக்குதலுக்கு உட்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் சிந்தூர் ஆபரேஷன் என்ற ஒரு பெயரும் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தூர் ஆபரேஷன், இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? கடந்த சில நாட்களுக்கு முன்பு இயற்கை ரசிப்பதற்காக காஷ்மீர் பகுதிக்கு சுற்றுலா சென்ற, அந்த பெஹல்காம் என்ற பகுதிக்கு சுற்றுலா சென்ற சுற்றுலா பயணிகளை ஈவு இரக்கமின்றி கொடூரமாக தன்னுடைய குடும்பத்தார்கள் முன்னிலையிலே சுட்டு கொண்டார்கள் பயங்கரவாதிகள். கிட்டத்தட்ட 26 பேர் அவர்களுடைய தாக்குதலுக்கு பலியானார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவும் அன்று கண்ணீர் வடித்தது. அனைவரும் சோகத்தில் மூழ்கியிருந்தோம். இந்திய இராணுவம் இந்த தாக்குதலுக்கு எப்போது பதில் தாக்குதல் நடத்தும் என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே ஒரு மிக திட்டமிட்டு சரியான திட்டமிட்டலோடு இரவு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் ஆதரவுடன் செயல்படும் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதியிலே செயல்படும் 10க்கும் மேற்பட்ட பயங்கரவாத முகாம்களை இந்தியாவினுடைய ஏவுகணைகள் பதம் பார்த்திருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவும் தன்னுடைய சோகத்திலிருந்து மீண்டு இந்த தெருக்களில் இன்றைக்கு சந்தோஷத்தோடு தலையிடமிருந்து நடக்கக்கூடிய ஒரு நிலையை
இந்திய இராணுவம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இந்த நடவடிக்கையை சிறந்தாழ்ந்து வணங்கி வரவேற்கிறோம். மேலும் இந்த தாக்குதல் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய ஆதரவோடு செயல்படும் பயங்கரவாத அமைப்புகள், அது லக்சரி தொய்பாவாக இருக்கட்டும், இன்னும் சில அமைப்புகளாக இருக்கட்டும், தொடர்ந்து அப்பாவி இந்திய பொதுமக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி அவர்களுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற பகல்காமில் மட்டுமே மதங்கரின் பெயரால் மனித மிருக தாக்குதலை நடத்தினார்கள். ஆனால் தொடர்ந்து சுதந்திரம் அடைந்ததிலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிலைகளில் அவர்கள் இஸ்லாம் என்றோ முஸ்லீம் என்றோ கிறிஸ்தவர் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு இந்தியர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கிலே தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை சீரழிக்க வேண்டும், இந்தியாவுடைய இராணுவ கட்டமைப்பை சீரழிக்க வேண்டும், இந்தியாவுடைய வளர்ச்சியை சீரழிக்க வேண்டும். இப்படி ஒரு திட்டத்தோடு அவங்க செயல்படுறாங்க. அவங்களுடைய திட்டம் இந்தியா மீது மட்டும் கிடையாது, உலகளாவிய பயங்கரவாதம். அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துகிறார்கள், ஆப்கான் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். இப்படி உலகளாவிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தானிலே குறிப்பாக நம்ம ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலே அவங்கள் முகாம் அமைத்து கொண்டு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத செயலிலே பயங்கரவாத செயலிலே தொடர்ந்து ஈடுபட்டுக்கிறார்கள். எனவே இந்த பயங்கரவாத முகாம்களுக்கு பாகிஸ்தானுடைய அரசு முழுமையான ஆதரவு தெரிவித்து அவர்களை பாதுகாத்து வருகிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் ஒசாமா பின் லாடன் போன்றவர்கள் பாகிஸ்தானிலே அந்த ஆக்கிரமிப்பு பகுதியிலே சுட்டு கொல்லப்பட்டார்கள். இப்படி தொடர்ந்து இந்தியாவுக்கு அச்சுறுத்தக்கூடிய இந்த முகாம்களை அழித்துழைக்க வேண்டும். ஒட்டுமொத்த பாகிஸ்தானை அவர் நம்மிலிருந்து பிரிந்தவர் தான். ஆனால் அவர்கள் ஒரு தவறான நபர்களுக்கு, தவறான ஒரு அமைப்புகளுக்கு, தவறான பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் போது அங்கே எப்படி பாகிஸ்தானில் ஒரு 1971 மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது, வங்காளதேச தனிநாடு கோரிக்கை ஏற்பட்டது. அப்பொழுது என்ன நடந்தது? அதே சூழல் தான் இன்றைக்கு பாகிஸ்தானிலே நடைபெற்று கொள்கிறது. எப்படி அங்கே வறுமை தாண்டவம் அடைகிறது, மக்கள் பசியோடும் பட்டினியோடும் தண்ணிக்கும் கஞ்சிக்கும் அலைகிறார்கள். இதையெல்லாம் மறைப்பதற்காக அந்த அரசு அங்கே உள்ளூரிலே பலூச்சிஸ்தான் மாநில மக்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தனிநாடு கோரிக்கை, தங்களை விடுவிக்க வேண்டும், நாங்கள் தனிநாடு வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. இதையெல்லாம் மறைப்பதற்காக பயங்கரவாதிகளை ஏவி விட்டு இந்தியா மீது தாக்குதல் நடத்தி, இந்திய மக்கள் மீது, அப்பாவிகள் மீது, சுற்றுலா பயணிகள் தாக்குதல் நடத்தி குளிர்காக நினைத்தால் இந்தியா சும்மா விடுமா? இந்தியாங்கிறது நாம் அடுத்த கட்டத்திற்கு வல்லரசாகக்கூடிய ஒரு சூழலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நம்ம மலையாக இருக்கான், அவன் மடுவாக இருக்கான். நம்மளோடு போட்டி போட்டால் நீ வெற்றி பெற்ற முடியுமா? நாம் 2 பேரும் தான் ஒரே நேரத்தில் சுதந்திரம் அடைஞ்சோம். நம்மளுடைய வளர்ச்சி என்ன, உன்னுடைய வளர்ச்சி என்ன? நாம் அமைதியை நோக்கி, சாந்தத்தை நோக்கி, இறை நம்பிக்கையை நோக்கி அனைத்து மக்களும் அனைவருக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நாடு போயிட்டுருக்கோம். அவர்கள் தொடர்ந்து பயங்கரவாதத்துக்கும் தீவிரவாதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் எப்படி அந்த நாடு முன்னேற முடியும்? தொடர்ந்து அவர்கள் இப்படி ஒரு தவறான நிலைப்பாடை கொள்கை முடிவை எடுத்துகிட்டு இந்தியா மீது பொறாமைப்பட்டால் என்ன நடக்கும்? அதனால் இது ஒரு மிகப்பெரிய தவறு. பாகிஸ்தான் இதோடு திருத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் பாகிஸ்தான் இன்னொரு தனிநாடு உருவாதை யாராலும் தடுக்க முடியாது. அங்கே உள்ள மக்கள் இதை விரும்பவில்லை. இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்த களம். ஆனால் இப்போ இந்த தாக்குதலுக்கு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தானுடைய பிரதமரும் இந்தியா என்ற பெயர் குறிப்பிடாவிட்டாலும் அவர் ஒரு கண்டனத்தை அவர் பதிவு செய்திருந்தார். இப்போ பாகிஸ்தானும் ஒரு வஞ்சகத்தோடு நம்மை தாக்கி விட்டார்களே, நம்முடைய பயங்கரவாத முகாம்களை அவர்கள் தாக்கி விட்டார்களே என்ற ஒரு ஏக்கம் இருக்கும் அல்லவா? இப்போ அவர்களும் இதற்கு பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது ஒரு மிக போர் மூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது போர் மேகங்கள் சூழ்ந்து தான் காணப்படுது. இதிலே முதலில் இப்போ கூட மரியாதைக்குரிய காஷ்மீரினுடைய முதலமைச்சர் ஃபரூக் அஹமத்துல்லா மிக தெளிவாக தன்னுடைய அறிக்கை, காஷ்மீர் உள்ளூர் மக்கள் நாங்கள் போரை விரும்பவில்லை, இருந்த போதிலும் பாகிஸ்தான் அதனுடைய ஆயுதங்களை கீழே போட வேண்டும். இதுக்கு யார் காரணம்? பாகிஸ்தான் தான். அதாவது நாம் 26 பேரை பலி கொடுத்துட்டு நொந்து நூலாகி மிகவும் கவலையோடு இந்தியாவே இப்படி ஒரு பயங்கரவாத குழுக்கள், தீவிரவாத குழுக்கள் அப்பாவி சுற்றுலா பயணிகளை தன்னுடைய குடும்பத்தின் முன்னிலையே சுட்டு கொண்டு விட்டார்களே என்று கவலையோடு நம்ம இந்திய மக்கள் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு ஒரு வெறுப்போட என்ன நடக்க போகுது காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தொடர்ந்து இந்த 10 நாட்களாக தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக எல்லை நிலைகள் மீது, எல்லை ஓர வசிக்கின்ற அப்பாவி இந்திய குடிமக்கள் மீது தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்க. இதை எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? அவர்கள் தங்களை திருந்துவதாக தெரியவில்லையே, திருத்திக் கொள்வதாக தெரியவில்லையே.
அப்போ போர் மேகங்கள் சூழ்கிறது. இதில் வந்து இதுவரைக்கும் நடந்த போர்களிலே 1971 போராக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி நடந்த போராக இருக்கட்டும், 99 இருக்கட்டும், இப்படி பல்வேறு காலகட்டத்தில் வந்து பல நடவடிக்கைகள் நம்ம இராணுவம் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு எடுத்திருக்காங்க. எந்த நிலைகளிலும் எந்த சூழ்நிலையும் பாகிஸ்தான் வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது. அதற்கான ஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட கிடையாது. அதாவது நீங்கள் நல்ல விஷயத்துக்கு போனீங்கன்னா உங்களை வந்து ஆதரிக்கிறதுக்கு உலக நாடுகள் தயாராக இருக்கும். நீங்கள் பயங்கரவாத தீவிரவாத குழுக்களை ஊக்குவிக்கிறதுக்கு அவங்களுக்கு முகாமைத்து அவங்களுக்கு ஒட்டுமொத்த பண உதவி பண்ணுறது, ஆயுத பயிற்சி குழுக்கள் கொடுக்கறது, ஆயுதங்களை சப்ளை பண்ணுறது, இன்னொரு அண்டை நாட்டில் வந்து நம் குழப்பத்தை ஏற்படுத்துறது, இங்கே வந்து பழிவாங்க துடிப்பது, இதெல்லாம் சாத்தியமா? இப்படி பண்ணால் வந்து நீங்கள் வந்து உலக நாடுகளில் வந்து நீங்கள் நட்புறவோட செயல்பட முடியுமா? இப்படி பாகிஸ்தான் தொடர்ந்து வந்து தீவிரவாத குழுக்களை வளர்த்து விட்டு, ஆனால் நாங்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பொய் பேசுகிறது. அதனால் இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை வந்து இந்திய அரசு வந்து இதை வந்து கவனமாக தான் கையாளணும். இதுக்கு வந்து நம்ம பயந்துக்கிட்டோ பின்வாங்கிடலாம் முடியாது. அதனால் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதைத்தான் மக்கள் விரும்புகிறாங்க. பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் தான் எல்லோருடைய வாதமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தாக்குதலை அதாவது அண்டை நாடுகள் மற்றும் சர்வதேச நாடுகள் இதை எப்படி பார்க்கிறது? இந்தியாவினுடைய நடவடிக்கை இது சரி என்று தான் அவருடைய பார்வையாக இருக்கா? அதாவது ஆல்ரெடி இதை நம்ம உடனே இந்த தாக்குதலை நம்ம நடத்தவில்லை. இந்த 26 பேரை வந்து பயங்கரவாத குழுக்கள் கடந்த மாதம் 22ஆம் தேதி 24ஆம் தேதி கிட்டத்தட்ட இப்போ நம்ம 15 நாட்கள் மேல் ஆயிடுச்சு. மிக யோசித்து சிந்திச்சு இராணுவத்தோட முப்படைகளையும் கூட்டி முப்படைகளையும் மரியாதைக்குரிய பிரதம அமைச்சர், இப்போ இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஜனாதிபதி அவர்கள்லாம் வந்து கலந்து ஆலோசித்து முப்படை தளபதிகள்கிட்ட ஆலோசித்து இதை எப்படி அடித்தா நாம் வந்து பாகிஸ்தானில் உள்ள பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது, அங்கே உள்ள அப்பாவி மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது, அங்கே உள்ள வழிபாட்டு தலங்கள் பாதிக்கப்படாது, இங்கே வந்து பயங்கரவாத குழுக்கள் தீவிரவாத குழுக்கள் எந்தெந்த மாகாணங்களில் எந்தெந்த ஏரியாவில் இருக்குது மிக துல்லியமாக ஐடென்டி பண்ணி மிக திட்டமிட்டு சரியாக தன்னுடைய இராணுவ பலத்தை இரவு 1:05 ஸ்டார்ட் பண்ணி 25 மினிட்ஸில் 25 நிமிஷத்தில் நம்மளுடைய இராணுவம் முப்படைகளையும் பயன்படுத்தி அந்த தீவிரவாத குழுக்களை 10க்கும் மேற்பட்ட முகாம்களை தரைமட்டமாக அளித்திருக்கிறார்கள். இது இராணுவத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால் பாகிஸ்தானில் உள்ள மக்கள், அடிமட்ட மக்கள், அங்கே உள்ள அப்பாவி மக்கள், அங்கே உள்ள குடிமக்கள் யாரும் போரை விரும்பவில்லை. பாகிஸ்தானுடைய பிரதமரும் அங்கே உள்ள இராணுவமும் உள்நாட்டு பிரச்சனைகளை, அங்கே உள்ள வறுமை, அங்கே உள்ள பணவீக்கம், அங்கே உள்ள இயலாமையை வந்து வெளிக்காட்டிக் கொள்வதற்காக காட்டக்கொள்ளாமல் இப்படி இந்தியா மீதான தாக்குதலை வன்மமாக செய்கிறது. இதற்கு நம்ம பதிலடி கொடுத்தாங்க. இந்த தாக்குதல் சம்பந்தமா சர்வதேச நாடுகள் இந்தியா மேல ஒரு மாரல் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்களாங்கிற ஒரு நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நல்ல, இந்த நாட்டினுடைய வல்லரசு கூடிய அமெரிக்காவோட நல்ல நட்புல தான் இருக்கும், ரஷ்யாவோட நல்ல நட்புல தான் இருக்கும், பிரிட்டனோட நம்ம நல்ல, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எல்லா குறிப்பாக வந்து இஸ்லாமிக் கண்ட்ரிகளுடைய அரபு கண்ட்ரிகள், சவுதி அரேபியா இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், குவைத்தா இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், அனைத்து கண்ட்ரிகளோட நம்ம ஒரு நல்ல நட்போடு இருக்கோம். அதனால் இதை வந்து ஆல்ரெடி நம்ம நாட்டு தூதர்கள் அந்த நாட்டு தூதர்களோட கலந்து பேசி ஒரு பயங்கரவாத குழு தீவிரவாத குழு தொடர்ந்து வந்து எங்களுடைய பகுதியை ஆக்கிரமித்து கொண்டு எங்கள் மீது தொடர்ந்து வன்மமாக தாக்குதல் செய்கிறார்கள். அதற்கு பாகிஸ்தானுடைய அரசு முழுமையாக வந்து அவங்களுக்கு வந்து ஆதரிக்கிறது. அதனால் இந்த பயங்கரவாத குழுக்களை தீவிரவாத குழுக்கை முற்றிலும் அழித்தால் ஒழிய, தீவிரவாதத்தை வேரழித்தா ஒழிய இந்திய மக்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தொடர்ந்து நிலவும். அதனால் இந்த அவங்க தன்னுடைய நிலையை வந்து எங்களுடைய தற்காப்புக்காக, எங்களுடைய தற்காப்பு நிலையை, எங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக நாங்கள் இந்த நடவடிக்கையை எடுத்து தான் ஆக வேண்டும் என்று அனைத்து உலக வல்லரசுகளுக்காக இருந்தாலும் சரி, அனைத்து சார்பு நிலை நம்மளுக்கு ஆதரவு உள்ள நாடுகளெல்லாம் இந்த நம்மளுடைய நிலைமையை விலக்கி விட்டு தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதனால் காலையில் கூட நான் தொலைக்காட்சி பெட்டியை பார்த்தேன். மரியாதைக்குரிய இந்த ரஷ்யாவுடைய அதிபர் வந்து விளாடிமிர் அவர்கள் இந்தியாவுடைய நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். பிரிட்டன் ஆதரவு தெரிவிக்கிறது. மரியாதைக்குரிய நம்மளுடைய இஸ்ரேல் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. இப்படி பல நாடுகள் நம்மளுடைய இந்த போர் நடவடிக்கைக்கு, நம்மளுடைய தற்காப்பு நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களும் போரை விரும்பவில்லை. அதே நேரத்தில் இந்தியாவுடைய நடவடிக்கை நாங்கள் ஆதரவு சொல்லியிருக்கிறார். அதனால இது வந்து பாகிஸ்தானுக்கு சீனாவை விட்டா வேற நாதி இல்லாத அளவுக்கு ஒரு அந்நியப்பட்டு போச்சு இந்த விவகாரத்தில். இல்லை, உண்மையாக தான். சீனா வந்து நாமளும் அவங்களும் மக்கள் தொகையில் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஈக்குவலாக தான் இருக்கோம். இன்னும் ஒரு
சரியான கணக்கீடு இல்லை. 2 பேருக்குமே ஒரு ஈக்குவல் நிலைமை இருக்குது. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் அவங்க வந்து டெக்னாலஜி லெவலில் வளர்ந்துட்டாங்க. இந்தியாவும் இன்றைக்கி ஈக்குவலாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்ட இலக்கான வல்லரசை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆசியாவில் இன்னொரு நாடு வல்லரசாங்கிற ஜெலசி பொறாமை சீனா போன்ற நாடுகளுக்கு இருக்கத்தான் செய்யும். அதனால் இந்தியாவினுடைய வல்லரசு கடை தகர்ப்பதற்காக பாகிஸ்தானை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்துகிறது. இதில் பலிகடாக போவது பாகிஸ்தான் நாடு தான். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ அமெரிக்கா ஒசாமா பின் லேடன் அவர்களை வந்து கொல்வதற்கு பல 1000 கோடிகளை செலவு செய்து, இன்னும் சொல்லப்போனால் தீவிரவாதத்தை வேற இருக்க வேண்டும் என்று சொல்லி பாகிஸ்தான் உள்ளே நுழைந்து இந்த ரேடார் மூலியமாக அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை அங்கே உள்ள அவங்களோட படை வந்து அந்த ஒசாமா பின் லேடனை வந்து உயிரை கைப்பற்றியதை நம்ம பார்க்குறோம். இது வந்து கடந்த கால வரலாறு ஒபாமாவோட ஆட்சி காலத்தில் நடந்தது. அதே போல் இந்த தீவிரவாத செயலுக்கு வந்து லஷ்கர் இ தொய்பா தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், டிஆர்எஃப் என்ற உள்ளமைப்பு தான் வந்து நடத்துச்சின்னு சொல்லி. ஸோ அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மசூத் அசார் அவர்கள் வந்து அவர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வந்த வண்ணமாக இருக்கிறது. அவர்களுடைய குடும்பத்தாரை சேர்ந்த 9 பேரும் வந்து இதில் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலியமாக அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்திகளும் இப்போ வந்த வண்ணமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு அந்நிய நாட்டினுடைய உள்ளே சென்று அந்த பயங்கரவாத தாக்குதலினுடைய நடத்திய அந்த குழு தலைவரையும் அவருடைய சார்ந்த குடும்பத்தாரையும் வந்து படுகொலை செய்திருப்பதாக வந்து இப்போது தகவல் வந்த வண்ணமாக இருக்குது. இந்த தகவலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமெரிக்கா எடுத்தது போல் இந்தியா ஒரு இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலியமாக ஒரு தக்க அந்த பயங்கரவாதத்துக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. சார், இதில் பார்த்தீங்கன்னா மசூத் அசார் வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாத குழுக்களுடைய தலைவராக இருக்கிறார். ஐநாவே வந்து தேடப்படும் குற்றம் அவர் வந்து டிக்ளர்டு, அதாவது ப்ரொக்ளைம்டு அஃபண்டர். அவர் அப்படி தான் உலக நாடுகளே தேடப்படுகிற ஒரு குற்றவாளி. அதனால் வந்து இன்றைக்கு உள்ள ஒரு ஜனநாயகத்தினுடைய பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கு. கண்டிப்பாக அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த முகாமில் அவருடைய குடும்பங்கள் தங்கியிருந்ததாகவும் இந்த தாக்குதலில், இந்த ஏவுகணை தாக்குதலில் அவர்கள்லாம் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வருது. அதனால் மசூத் அசார் போன்றவர்கள் தீவிரவாதத்தை கையில் எடுத்துவிட்டு அவர்கள் மீது பரிதாபப்படுதோ பச்சாபீதம் பார்ப்பதோ ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அத்தனை பேருக்கு வந்து சரியாக இருக்காது. அதனால் சண்டைனா சட்டை கிளியத்தான் செய்யும். அவங்க வந்து வன்முறை பாதையில், ஆயுத பாதையில் போகும்போது நாமளும் அதற்கு வந்து தீர்வு ஆயுதத்தின் மூலமாக தான் பதில் சொல்ல முடியும். அதாவது நம்மளுடைய இராணுவம் வந்து பயங்கரவாதத்தின் வழியாகவே அவங்க மொழியிலே பதில் சொல்லியிருக்காங்க, அப்படி தான் சொல்ல முடியும். அதனால் எனக்கு தெரிஞ்சு மசூத் அசார் அவர்கள்லாம் வந்து மிக தெளிவானவர்கள். உலக பயங்கரவாதத்தினுடைய தலைவராக இருக்கிறார். டெஃபினட்டாக இந்த சர்ஜிக்கல் தாக்குதலில் அவர் சிக்கியிருக்க மாட்டாருன்னு தோணுது. அவருடைய குடும்பங்கள் சிக்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதை வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால் அவரெல்லாம் எங்கேயாவது பதுங்குழிகளோ இல்லை வேறு வெளிநாடுகளிலோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அவர் வந்து இந்த தாக்குதலில் கண்டிப்பாக மாட்ட மாட்டார். அவர் உலகளாவிய பயங்கரவாதத்தினுடைய தலைவர். அதனால் வாய்ப்பு இருக்காது. அவர் வந்து கண்டிப்பாக எங்கேயாவது மறைமுகமாக பதுங்குழியில் பதுக்கத்தில். இப்போ அவருடைய குடும்பத்தாரெல்லாம் இப்போ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அவர்களும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இப்போ தற்போது தகவல்கள்லாம் வந்து என்னமா இருக்குது. அப்போ அந்த பயங்கரவாத தலைவராக இருக்கக்கூடிய மசூத் அசாருக்கு வந்து ஒரு வஞ்சகம் இருக்காதா? இந்தியா வந்து நம்மளை வந்து மீண்டும் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி மீண்டும் இது மாதிரியான பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தான் அரசின் மூலியமாக இவரை வந்து பின்னில் இயக்கி மீண்டும் வந்து இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்க இல்லை. இப்போ இந்திய மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா, முற்றிலும் அது யாராக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானில் உள்ள அப்பாவி மக்கள் தவிர, அங்கே உள்ள ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் தவிர, யாரெல்லாம் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ, யாரெல்லாம் தீவிரவாதத்துக்கு ஆதரவு அவர்களெல்லாம் அடித்து ஒழிக்க வேண்டும். அவர்களெல்லாம் வந்து புல்புண்டு கூட அந்த மண்ணில் இருக்கக்கூடாது. அந்த காஷ்மீரை வந்து நம்ம பிடிச்சி நம்மளுடைய பகுதியோடு சேர்த்து அங்கே ஒரு அமைதி திரும்பணும். அந்த மக்களை வந்து ஒரு நிம்மதியாக வாழ வைக்கணும். தொடர்ந்து இந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம். அதனால் இன்னும் மசூத் அசார் மாதிரி பயங்கரவாத தலைவருக்கும் லஷ்கர் இ தொய்புக்கும் நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதனால் இந்த நடவடிக்கை சரியானதான். மசூத் அசார் மாதிரி 1000 மசூத் அசாரை இந்திய கவர்மெண்ட் பார்க்கும். ஒரு சில வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, ஐநாவுடைய கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இந்தியா நடக்கக்கூடிய சூழலில் நாம் ஒரு ஜனநாயக கண்ட்ரி. இங்கே அனைத்து மதங்களும் அனைத்து மக்களும் வாழக்கூடிய நாடு. அதனால் மசூத் அசார் போன்ற வந்து பயங்கரவாதத்திலாம் இந்தியா பயந்து கொண்டு வாழ முடியாது. அதனால் அவர் எந்த தாக்குதல் நடத்தாலும் அதற்கு எதிர்த்தாக்கல் நடத்துவதற்கு, அந்த குழுக்களை ஒழிப்பதற்கு, முற்றிலும் அழிப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இதோடு இந்த சூழலோடு பயங்கரவாதங்களை முற்றிலும் அழித்து பாகிஸ்தான்லேயும் ஒரு அமைதியான ஒரு சூழல் நிறுவ வேண்டும். அங்கே உள்ள உள்நாட்டு மக்கள் தனிநாட்டு கோரிக்கையை வலியுறுத்துகிறார்கள். அவர்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்தியா விரும்புகிறது. இதற்கு அமெரிக்கா போன்று, ரஷ்யா போன்று உலகளாவிய நாடுகள் நம்மளுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. நிச்சயமாக சார், இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், சிந்தூர் ஆப்ரேஷன், இதன் மூலியமாக நம்ம ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறீர்கள். இதன் மூலியமாக பயங்கரவாதம்
முற்றிலுமாக வேறறுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நம்முடைய இந்திய பிரஜைகளினுடைய அவங்களுடைய எண்ணத்தை தான் தற்போது நீங்கள் பிரதிபலித்திருக்கிறீர்கள். பார்ப்போம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இந்தியா அடுத்த கட்டமாக மேற்கொள்ள போகிறது என்று. பயங்கரவாதத்தை முற்றிலுமாக இந்திய மண்ணிற்குள் முற்றிலுமாக நம்முடைய இந்த பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வேறறுப்பாரா? அது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரம். இந்த நேரத்திலே நம்ம ஈத்தமிழ் செய்தி வாயிலாக கடந்த 22ஆம் தேதி அப்பாவி சுற்றுலா பயணிகள் 26 பேர் இறந்திருக்கிறார்கள். அந்த 26 பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது ஈத்தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.